ஜோசியக்காரங்களோட அறிவுறுத்தல் காரணமாவே லிங்கா படம் தொடங்கப்பட்டதா? கே.எஸ். ரவிக்குமார் இயக்கத்துல ரஜினிகாந்த் மீண்டும் இணைஞ்சு நடிக்கும் லிங்கா படம் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி தொடங்கப்பட்டுச்சு. மே 2ஆம் தேதி மைசூர் சாமுண்டீஸ்வரி கோயில ஆரம்பமான படப்பிடிப்பு தொடர்ந்து மைசூர் சுற்று வட்டாரங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. அங்க இருக்கும் கன்னட அமைப்புகள் ரஜினிக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு போராட்டம் நடத்தினதுனால பலத்த பாதுகாப்போட படப்பிடிப்பு நடந்துச்சு. லிங்கா படத்தோட 2 நாயகிகள்ல ஒருத்தவங்களான சோனாக்ஷி சின்ஹா கலந்துக்கிட்டு ரஜினியோட நடிச்சாங்க. சில நாட்கள் படப்பிடிப்பு நடந்த நிலையில இந்த படத்தோட முதல் கட்ட படப்பிடிப்பு முடிவடைஞ்சிட்டதா தகவல்கள் தெரிவிக்குது. அதுக்குள்ள படப்பிடிப்பு முடிவடைய என்ன காரணம்? கர்நாடகால ரஜினிக்கு எழுந்த எதிர்ப்பின் காரணமா சீக்கிரமே கடைய கட்டிட்டாங்களா? அதுதான் இல்ல. இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார் சுறுசுறுப்புக்கு பேர் போனவர். திட்டமிட்டபடி பரபரன்னு காட்சிகளை படமாக்கி திட்டமிட்டபடியே முதல் கட்ட படப்பிடிப்பை முடிச்சிருக்காருன்னு ஒரு சாரார் சொல்றாங்க. மைசூர்ல நடந்த முதல் கட்ட படப்பிடிப்பை அடுத்து விரைவில் அடுத்த கட்ட படப்பிடிப்பு ஹைதராபாத் இல்லனா மும்பையில தொடங்கப்படுமா. இதற்கிடையில லிங்கா படத்தோட முழு திரைக்கதையும் இன்னும் ரெடி ஆகல. ஜோசியக்காரரோட அறிவுறுத்தல் காரணமாவே லிங்கா படத்தோட படப்பிடிப்பை மே 2ஆம் தேதி துவங்கினாங்க. அடுத்த கட்ட படப்பிடிப்பு இப்போதைக்கு இல்ல. முழு திரைக்கதையும் ரெடியாகி ரஜினி ஓகே சொன்ன அப்புறம் தான் அடுத்த கட்ட படப்பிடிப்பு தொடங்கும்னு சிலர் சொல்றாங்க.